அவர்களே, ஒரு நல்ல உரையை வழங்கிய பயிற்சி துணை ஆட்சியர் அவர்களே, எங்கள் பெருமை மிகு மாவட்ட வருவாய் அலுவலர் ஐயா அவர்களே, ஏனைய மாவட்ட அதிகாரிகளே, பெரியோர்களே, நாளை நல்ல உலகை உருவாக இருக்கின்ற இளம் மாணவ சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவின் வணக்கம். முதலில் நமது துணை ஆட்சியர் சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். கல்வி என்றால் என்ன தெரியுமா? நீ என்ன ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுவாகவே உன்னை ஆக்குவதற்கு பெயர்தான் கல்வி. நான் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு திருக்குறளை சொல்லுகிறேன். என் குழந்தைகளே, தயவு செய்து இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். இந்த குறளுக்கு என்ன பொருள் தெரியுமா? நீ என்ன ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுவாகவே நீ ஆவாய். எப்போது உன் இதயம் வலிமையாக இருக்குமானால். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், உங்களுடைய வாழ்க்கை வேறு எவராலும் நிர்ணயிக்கப்படவில்லை, உங்களால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. நாளை நீங்கள் மிகப்பெரிய அளவில் வருவீர்கள், நம்புங்கள். எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாளை இன்னும் பல உயர் பதவிகளை அலங்கரிக்க இருப்பவர்கள் நம் அன்பு எனக்கு மகள் தான்மா, நீங்க பிள்ளைகள். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒருவர் பேசியது கோவேறு கழுதைகள் பற்றி. அதுல இமயம், இந்த வயது வந்த பெண்கள் கூட சோற்றுக்காக கையேந்துகிற நிலையை அவர்கள் நெஞ்சில் பதித்ததால் உருக்கத்தோடு சொன்னார்கள். இன்னொரு மகள் பேசுகிற போது அந்த கருப்பு இன மக்களுடைய துயரத்தை, வலியை உணர்ந்து சொன்னார்கள். மகிழ்ச்சிம்மா. நாளை இந்த நாட்டினுடைய சாதாரண குடிமகன் உங்கள் அலுவலகத்திற்குள் வருகிற போது என்னுடைய வீட்டிற்குள் நுழைகின்ற அனுபவம் எனக்கு இருக்கிறது என்கிற உணர்வோடு வருவதற்கு நீங்கள் இருப்பீர்கள் என்பதுதான் எங்கள் நம்பிக்கை. நமது அலுவலகங்கள் அப்படித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் சாதாரண எளிய மனிதன் இப்போது ஒரு அலுவலகத்திற்குள் நுழைவதற்கு தயங்குகிறார். அது மாறணும். உங்களை போன்ற அதிகாரிகள் சாதாரண மக்களை பற்றி பேசுகிறீர்களே, மகிழ்ச்சி தருகிறது. வாழ்நாள் முழுக்க நீங்கள் இப்படியே தொடருங்கள் மனத்தளவில். நன்றி. நிறைய குழந்தைகள் இருக்கீங்க. ஒரு தாத்தாவா உங்கள்கிட்ட சொல்றேம்மா, உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற போதெல்லாம் புத்தாடை அணிகிறீர்கள், அணிய வேண்டும். வகுப்பிற்கோ கல்லூரிக்கோ போகிற போது நண்பர்களுக்கு நீங்கள் இனிப்பு வாங்கி செல்லுகிறீர்கள், அப்படித்தானம்மா? இனி இந்த ஆண்டிலிருந்து உங்களுடைய பிறந்த நாள் வருகிற போது புத்தாடை அணியுங்கள், இனிப்புகளை வாங்கி நீங்களும் சாப்பிடுங்கள், நண்பர்களுக்கும் கொடுங்கள். ஆனால் ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் தயவு செய்து 2 நல்ல புத்தகங்கள் வாங்குங்கள். ஒரு புத்தகம் உன்னுடைய நூலகத்திற்கு, இன்னொரு புத்தகம் நீ படிக்கிற பள்ளிக்கோ கல்லூரிக்கோ கொடுங்கள். இந்த குமரி பள்ளியில் 1000 பிள்ளைகள் படித்தால் ஒரு ஆண்டில் அந்த பள்ளிக்கு 1000 புத்தகங்கள் வந்து சேரும். உனக்கு என்று ஒரு நூலகம் தனியாக வேண்டும். எனவே புத்தகத்தை வாங்குவது, படிப்பது என்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். இப்ப அம்மா சொன்ன பகத்சிங்ல இருந்தே நான் தொடங்குகிறேன். அவர்களுக்கு நான் ஒரு புத்தகத்தை, ஏன்னா புத்தகத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க, அவர்களுக்கு ஒரு புத்தகம் சொல்லுகிறேன். They lived dangerously. எழுதியவர் மன்மோகன் குப்தா. நன்றி. மன்மோகன் குப்தா எழுதியது They lived dangerously. அத புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அட்டப்படத்துல ஒரு தூக்கு கயிறு தான் போட்டிருக்கோம். என் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நான் உங்களிடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். இந்த உலகத்திலேயே மிக இனிமையான உறவு எது தெரியுமா? காதல் என்று சொன்னால் அது முட்டாள்தனம். இந்த உலகத்திலேயே இனிமையான உறவு நட்பு.
காதல்ல தோல்வி உண்டு, வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு. ஆனால் நட்பில ஒருபோதும் வேதனை கிடையாது. நட்பை விட இனிமையான உறவு கிடையாது. இதுல ஏற்றத்தாழ்வே கிடையாது. தம்பி சொன்னார் இல்லையா, ஆதவன் அருமையா பேசினார். அன்பு தம்பி, அந்த பேதமே நட்புல கிடையாது. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பதவி ஏற்றத்தாழ்வு கிடையாது. அவர் தாசில்தாரா இருக்கலாம், ஆனா அவருடைய நண்பர் ஒரு சாதாரண விவசாயியா இருக்கலாம். வெளியில போனா தோல்ல கை போட்டு பேசக்கூடிய உறவு என்பது நட்பில் மட்டும்தான் சாத்தியம். அந்த நட்பு எத்தகையது என்பதை அந்த புத்தகம் இருக்குமா, அதுல அவங்க சொன்னாங்க. மார்ச் 24 தூக்கு போட வேண்டியவங்க 23 போட்டுட்டாங்க. அதுல பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேருமே தீரர்கள், மரணத்தை துச்சமாக மதித்தவர்கள். சிறைச்சாலையில அவங்கள தனியா வச்சிருப்பாங்க. கண்டம் செல் என்றதுக்கு பெயர். தூக்கு மேடை கைதிகளை தனியாக ஒதுக்கி வைத்திருப்பார்கள். பகத்சிங்கும் ராஜகுருவும் சிரித்து விளையாடி ஏதோ மாமனார் வீட்டுக்கு போனது மாதிரி இருக்கிறாங்க. ராஜகுரு மட்டும் சோகமாகவே இருக்கிறான். மற்ற 2 பேரும் கேலி செய்யறாங்க. சுகதேவ் சோகமாக இருக்கிறான். மற்ற 2 பேரும் கேலி செய்யறாங்க. என்ன மாப்பிள்ள, சாக பயப்படுறியா, விடுங்கடா என்ற எதுவும் பேசாதீங்க. 23ஆம் தேதி காலை ஜெயில் சூப்பரிண்டென்ட் வந்து சொல்லுகிறார், மாலை 5:30 மணிக்கு சுகதேவுக்கு தூக்கு, 6 மணிக்கு ராஜகுருவுக்கு, 6:30 மணிக்கு பகத்சிங் இருக்கு. இது தெரிஞ்சதும் ராஜகுரு ஆடுகிறான், பாடுகிறான், நண்பர்களை கட்டி தழுவி சிரிக்கிறான். மற்ற நண்பர்கள் கேட்டாங்க, இவ்வளவு நாளும் டல்லா இருந்த நீ இப்போ மட்டும் சந்தோஷமா இருக்கிறியே, என்ன காரணம்? அதற்கு சுகதேவ் சொன்னா, என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்டா. எனக்கு என்ன ஆசை தெரியுமா, நான் உயிரோடு இருக்கிற போது நீங்கள் 2 பேரும் தூக்கு மேடை ஏறக்கூடாது. முதலில் தூக்கு மேடையை சந்திக்கிறவன் நானாக இருப்பேன். நண்பர்களே, நான் மேலே நின்று உங்களுக்கு வரவேற்பு தருவேன் என்று சொன்னானே. நட்பு என்பது எத்தகைய உயர்வானது என்பதை அந்த புத்தகம் சொல்லித் தருதுமா. இந்த செய்தி They Lived Dangerously என்ற புத்தகத்தில் மன்மோகன் குப்தா எழுதியது. நம்ம கோட்டாட்சியர் விருதுநகர் தானம்மா. கரிசல் இலக்கியம் வளர்ந்தது அங்கதாம்மா. ராஜநாராயணனுடைய கோபல்ல கிராமத்தையும் கிடையையும் நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். ஏன்னா ஒரு புத்தகத்தை சொல்லுங்க என்று சொன்னதனால இப்போ நான் பேச்சுக்கு வருகிறேன். நம்முடைய தம்பி அருமையா சொன்னார் இந்த தமிழ் இங்கிலீஷ். நான் கேட்கிறேன், வீட்டில் யாராவது இன்றைக்கு சோறுன்னு சொல்றீங்களா? ஐயா, உண்மையே சொல்லணும். தமிழனுடைய வீட்டில் சோறே இல்லை, ரைஸ். என்ன சாப்பிட்றது ஷேக்ஸ்பியருக்கு பேரை, பரிமாறுறது பெர்னஷாக்க பேத்தி. ஏன் சோறுன்னு சொல்ல மாட்டீங்களா? அம்மா உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றேன், இனி யாராவது ரைஸ்ன்னு கேட்ட அரிசியை கொட்டிருங்க. இங்க அரிசியும் ரைஸ் தான், சோறும் ரைஸ் தான் சொல்லக்கூடாதா? தயவு செய்து தமிழ்ல பேசுங்கப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்க்கையினுடைய பண்புகளை, உயர்வுகளை சொன்ன மொழி நம்முடைய தமிழ் மொழி. நீங்க சங்க இலக்கியத்துல பெரும்பாலும் படிக்கணும்னு தேவையில்லை. அது ஒண்ணும் கஷ்டம் இல்லை தம்பி. தம்பிக்கு தெரியும். ஒரு மனைவி சொல்லுகிறார், காதலின்னு வச்சுக்கோங்க. நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆரளவின்றே, சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. என் கணவனுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எத்தகையது தெரியுமா? இந்த பூமியை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது. அத காதல்னு சொல்லல, கணவன் மனைவி உறவை நட்பு என்று சொல்லிக் கொடுத்தது தமிழ் இலக்கியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். என்ன நட்பில ஏற்றத்தாழ்வு கிடையாது, இல்லையா? இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நேரா கோர்ட்ல போய் நிக்கிறாங்க ஐயா. பிரேக்கப், இப்போ ஒரு புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பிரேக்கப். உறவு என்பது அவ்வளவு எளிதாக வெட்டி எறிவதா? அன்றைக்கு ஒரு பெண் சொன்னாள், என் அன்பு கணவனே, உனக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவு எத்தகையது தெரியுமா? இந்த பிறவியோடு முடிவதல்ல, இன்னொரு பிறவியை நாம் எடுப்போம். அப்போதும் உன் இதயத்தில் ஆட்சி செய்பவள் நான் தான். இம்மை மாறி மறுமை ஆகினும் நீயாகியர் என் கணவனை,
யான் ஆகுப நின் நெஞ்சு நேர்பவளே. உன் மனைவின்னு சாதாரணமா சொல்லல, உன் இதய ராணி, உன் நெஞ்சு நேர்பவளே. இதைத்தான் கண்ணதாசன் சங்க இலக்கியம் படிச்சதால எளிமையா சொன்னார். நிச்சயதாம்பூலன்னு ஒரு படம், பாவாடை தாவணியில் பார்த்த உருவமான ஒரு பாட்டு கேட்டிருக்கலாம். அந்த பாட்டுல சொன்னார், ஒரு கணவன் சொல்லுகிறான், அங்க பெண் சொன்னா கண்ணதாசன் கணவன் சொல்றதா மாத்தினார். இங்கே என் காலம் எல்லாம் முடிந்து விட்டாலும், ஒரு இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும், மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும், நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன். ஒரு கணவன் மனைவி உறவு என்பது எத்தகையது என்பதை சொல்லி தந்தது நமது தமிழ் இலக்கியம். வள்ளுவர் சொன்னார், இதை விட உயர்வாய் யாரும் சொல்ல முடியாதீங்க. உடம்போடு உயிரிடை என்ன, மற்ற அம்மடந்தையோடு எம்மிடை நட்பு. கணவன் மனைவி உறவை நட்புன்னு தான் சொல்லுகிறார். எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருக்கிற நட்பு உறவு எத்தகையது தெரியுமா? உடம்புக்கும் உயிருக்கும் இடையே இருக்கிற உறவை போல. ஒன்றை விட்டு ஒன்று பிரிஞ்சா பலன் இல்லை. உயிர் இல்லாத உடம்பு, உடம்பு இல்லாத உயிர், இதை விட உயர்ந்த ஒரு ஓமையை எவரும் சொல்ல முடியாது. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லோரும் சொல்றாங்க பெண் விடுதலை, பெண்ணுக்கு கற்பு, ஆண் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். வள்ளுவர் ஒத்துக்கிடல. இங்க யார் உடம்பு யார் உயிர்னு சொல்லல. ஒரு உடம்புக்கு ஒரு உயிர் தான், ஒரு உயிருக்கு ஒரு உடம்பு தான். அப்போ வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பதுதான் என்று, ஆணுக்கும் கற்பு வேண்டும் என்று சொல்லி தந்த இலக்கியம் நமது தமிழ் இலக்கியம். அதுவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இத ஒரு ஆள் எளிமைப்படுத்தினார். தம்பி சொன்னார், இந்த மண் அற்புதமானவர்களை பெற்ற மண். அப்படி தன்னுடைய பெயரிலேயே நாகர்கோயிலை வைத்திருந்த ஒரு கலை செம்மலுக்கு பெயர்தான் நாகர்கோயில் சுடலைமுத்து பிள்ளை கிருஷ்ணன். நான் யாரை சொல்றேன்னு இப்போது குழந்தைகளுக்கு தெரிகிறதா? நீங்க மணிமேடை பக்கம் போனா அதுல ஒரு மனிதருடைய திருவுருவம் நிற்கிறதே, அது யார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? யாருமா? ஏதோ ஒரு ஆள் நிற்கிறார், அப்படித்தானே? அந்த மனிதருக்கு பெயர் தான் NS கிருஷ்ணன். சுருக்கமா சொன்ன NSK. என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் போற்ற வேண்டிய மனிதன் என்பதை மறந்து விடாதீர்கள். எந்த திரைப்படத்திலையும் அவரும் அவருடைய மனைவி T.A. மதுரமும் தான் ஜோடியா நடிப்பாங்க. ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் அவர் ஜமீன்தார், காலில் வந்து கம்பீரமா உட்கார்ந்து இருப்பார், அங்கவஸ்திரம் எல்லாம் போட்டுக்கிட்டு. கவா, அவங்க மனைவி வந்து கை கட்டி நிற்பாங்க. கூப்பிட்டீங்களா? ஆமா. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு. குழந்தை குட்டி இல்லைங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், அடுத்த கல்யாணம் வேண்டாங்க, நீங்க எனக்கு குழந்தை, நான் உங்களுக்கு குழந்தை. இந்த கதையெல்லாம் இங்க விடாத. இங்க ஒரு தொட்டில் கட்டி என்ன நீ அதுல தூக்கி போட்டு தாலாட்டு பாட முடியுமா? இல்ல ஒன்ன தூக்கி நான் தோல்ல வச்சுட்டு வெளியில போக முடியுமா? நான் கணவன், நீ மனைவி. ஒன்னு ஞாபகம் வச்சுக்க, நல்ல மனைவி கணவன் சொன்னதை அப்படியே கேளு. அவதான் கற்புடையவா, நீ கற்புடையவா. அதனால நான் சொல்றதை கேட்கணும். என்னங்க கேட்கணும்? அடுத்த கல்யாணம் வேண்டாங்க, ஒரு குழந்தையை தத்தெடுப்போம். ஏன் நம்ம குழந்தை மாதிரி வராது? சொன்னதை கேளு. உனக்கு கார் வேணுமா, பங்களா வேணுமா, எவ்வளவு சொத்து வேணும் சொல்லு, எல்லாம் தந்துடுறேன். ஆனா அடுத்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க, சம்மதிக்கலன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். என்னை வருத்தப்பட வைக்காத, நீ கற்புள்ளவாங்கிறத நிரூபித்து காட்டு, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விட்டுறாத. அந்த அம்மா சொல்லுவாங்க, சரிங்க, நான் எவ்வளவோ சொல்றேன், மறுத்து பேசுறேன், நீங்க வேண்டாம் வேண்டாம் அடுத்த கல்யாணம்னு உறுதியா இருக்கீங்க. ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க, சொல்லு, செய்திடுறேன். மாப்பிள்ளை மட்டும் உங்களை மாதிரி இல்லாம புத்திசாலி பையனா பாருங்க. NSK திருன்னு விழிப்பார்.
நீ 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 என்ன சொல்ற? ஆமாங்க, நமக்கு பிள்ளை இல்லைன்னு என்ன 2ஆம் கல்யாணம் பண்ண சொல்றீங்க. நானும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ தடுத்து சொல்றேன். உங்க மனசு புண்படுங்கிறீங்க. புண்பட வேண்டாங்க, நல்ல பையனா பாருங்க. NSK என்ன பண்ணுவார் தெரியுமா? தோல்ல போட்டிருக்கிற அங்கவஸ்திரத்தை எடுத்து தலையில போட்டுட்டு உள்ள போயிடுவார். நீங்க நினைச்சு பாருங்க, இது வெறும் சிரிப்பா? இது வெறும் சிரிப்பா? 2ஆம் திருமணம் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தால் அதே ஆயுதத்தை கையில் எடுப்பதற்கு ஒரு பெண்ணுக்கும் உரிமை உண்டு. அவள் கையில் எடுத்தால் ஆண்மகனே துண்டு தோல்ல இருக்காதுடா, தலைக்கு வந்து விடும் என்று சொல்லி காட்டிய மனிதன் எத்தகைய பெரிய சிந்தனையாளன் இல்லையா? அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு இந்த சிந்தனை வந்தது? அப்போது அவர் சொன்னார், குமரி மாவட்டத்தில் பிறந்த ஒரு மாமனிதன், வாழ்நாள் முழுமையும் சமூகத்திற்காகவும் இந்திய நாட்டு மேன்மைக்காகவும் பாடுபட்ட ஒரு ஒப்பற்ற மனிதன் அரசாங்கத்தினுடைய கெடுபிடியினால் தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டி வந்தது. அப்போது அவர் என் வீட்டு மாடியில் தான் இருந்தார். அவருக்கு என் வீட்டில் மறைத்து வைத்திருந்தேன் என்பது எனக்கு பெருமை. எனக்கு படப்பிடிப்பு இல்லாத நேரங்களில் அவரிடத்தில் போவேன். அவர் எனக்கு பாரதியை கற்றுத்தந்தார். பாரதியை கற்றுத்தருகிற போது அவர் சொன்னார், ஒரு நாள் கற்பு நெறி என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் என்றார். என் மனசுல அது பதிஞ்சது. அதைத்தான் நான் கொஞ்சம் விவரித்து ஒரு காட்சியாக மாற்றினேன். இந்த காட்சிக்கு காரணம் மகாகவி பாரதியினுடைய கவிதை. இதை எனக்கு சொல்லித்தந்த மாமனிதருடைய பெயர் ஜீவானந்தம் என்று சொன்னார். அப்போ ஒரு கவிஞனுடைய கவிதை எப்படி உயிர் பெறுகிறது பார்த்தீர்களா? அதனால நான் உங்கள்கிட்ட சொல்றேம்மா, தம்பி ஜாதியை பத்தி அருமையா சொன்னார். பாரதிய மாதிரி சொன்னது வேற யாரும் கிடையாது. சாதிகள் இல்லையேடி பாப்பா. அடுத்த வரி சொன்னா பாத்தீங்களா? குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். சின்ன குழந்தைகிட்ட சொல்லுவோம், அம்மா தீ கை வைக்காதடா சுட்டுடும். அதே மாதிரி சொல்லி கொடுக்கிறான். குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். இதுல என்ன சொல்லுகிறான் பாத்தீங்களா? நீ என்னை விட தாழ்ந்தவன் என்று சொல்வது மட்டும் பாவம் அல்ல, நான் உன்னை விட உயர்ந்தவன் என்று சொல்வதும் பாவம். இத பாரதியை தவிர வேற எவரும் சொல்லலங்க. குல தாழ்ச்சி மட்டும் அல்ல, குல தாழ்ச்சி அடுத்தது உயர்ச்சி சொல்லல் பாவம். நீ என்னை விட தாழ்ந்தவன் என்று சொல்வது மட்டும் பாவம் அல்ல, யார் ஒருவன் நான் பிறப்பினால் உயர் குலத்தவன் என்று சொல்லுகிறானோ அவன் மிகப்பெரிய பாவி என்று சொன்னவன் யார் தெரியுமா? உயர் குலத்தில் அவதரித்தவனாகிய மகாகவி பாரதி என்றால் அவன் எத்தகைய லட்சியவாதி என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அம்மா, உங்கள்கிட்ட நான் சொல்வதெல்லாம் தமிழ் நம்முடைய தாய்மொழி. ஒரு தம்பி சொன்ன மாதிரி ஒரு புதுக்கவிஞன் சொன்னான், தமிழ்தான் என் உயிர் மூச்சு, நான் அதை பிறர் மேல் விட மாட்டேன். எனக்கு என் மொழி எவ்வளவு உயர்வோ அதே போல்தான் இன்னொருவருக்கு அவருடைய தாய்மொழி உயர்வு. தயவு செய்து வீட்டில் போய் அப்பாவா அப்பான்னு கூப்பிடுங்கம்மா. அவரை தாடி ஆக்காதீங்க. ஒரு வாரம் ஷேவ் பண்ணாம இருந்தா அவர் தாடியா? அம்மான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. மம்மி. மம்மின்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் யார் கோடீஸ்வரர் தெரியுமா குழந்தைகளே? யார் ஒருவருக்கு தாயும் தந்தையும் நீண்ட காலம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் உலக மகா கோடீஸ்வரர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த அம்மாவையே மம்மி ஆக்குறீங்க. மம்மின்னு அர்த்தம் என்ன? வேண்டாம். எகிப்தில பிரமிடுகள் இருக்குது மம்மி. அதை விட என்ன சில பேர் மம்ஸ். இந்த கன்னத்துல வீங்கும் பார்த்தீங்களா ஒரு நோய், அதுக்கு தாங்க மம்ஸ்ன்னு பேரு. அதை விட கொடுமை. நம்ம பெண்கள் எல்லாம் பார்த்தா எவ்வளவோ அற்புதமா இருக்கிறாங்க. அடுத்த வீட்டு குழந்தை வந்து ஒரு நிமிடியில ஆண்டி ஆக்கிடுது. ஆண்டி என்ன? இவங்களெல்லாம் ஆண்டியா? இவங்க ஆண்டின்னா அவர் என்ன ஆண்டனாவா? அதை விட எனக்கு புரியாதது தாசில்தார் சார், இந்த செகண்ட் கசின் ஃபர்ஸ்ட் கசின்ங்கிறாங்களே, எனக்கு மண்டையை பிச்சுக்கலாம் மாதிரி இருக்கும். எனக்கு புரிய மாட்டேங்குது. என் சித்தி பையன், என் மாமா பையன், என் அத்தை பையன்னு சொல்லுங்களேன். நீங்க கசின்னு சொல்லுகிற போது அது அத்தை பையனா மாமா பையனா அதெல்லாம் கிடையாது. நல்ல வேளை எனக்கு தேர்ட் கசின் வரல. ஏங்க? ஏன்? நீங்க நினைச்சு பாருப்பா, சித்தப்பா பெரியப்பா மாமா மூன்றும் ஒரே உறவா?
ஆனா ஏன் அவரை கொலை பண்ணி அங்கிள் சித்தப்பான்னு சொல்லுங்க, பெரியப்பான்னு சொல்லுங்க. தயவு செய்து நம் தமிழனாக வாழ்வதற்கு வெட்கப்படாதீர்கள். இது என் தாய்மொழி. உறவு சொற்களை சொல்லுகிற போது அடிமையாகாதீர்கள். ஆங்கிலேயர்கள் எங்கே விலங்கு போட்டார்கள் தெரியுமா? நமது கைகளிலும் கால்களிலும் விலங்கு போடவில்லை, மூளையில் விலங்கு போட்டார்கள். கைகளிலும் கால்களிலும் போடப்பட்ட விலங்கை உடைத்தெறிந்து விட்டோம். ஆனால் இன்றும் மூளையில் போடப்பட்ட விலங்கு உடைத்தெறியப்படாமல் தான் இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அந்த விலங்கை நீங்கள் பூட்டிக் கொள்ளாதீர்கள். அருமை தமிழ் மொழியில பேசுங்க. நான் ஒரே ஒரு பாரதி கவிதையோடு நான் நிறைவு பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் எனக்கு பின்னால இன்னொருவர் பேசணும், நீங்களும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். இப்ப எங்களையெல்லாம் பேச விட்டா தம்பி 1 மணி நேரம் பேசுவோம். ஏன்னா நான் கல்லூரி ஆசிரியர்னா எனக்கு ஒரு வகுப்பு 1 மணி நேரம் ஐயா. நான் பேச்சை நிறுத்திட்டா அவன் ஆரம்பிச்சிருவான். அப்போ நான் பேசித்தான் ஆகணும். ஆனால் அந்த குழந்தைகள் எவ்வளவு புத்திசாலிகள் தெரியுமா? எங்கள் கல்லூரி ஒரு அட்டானமஸ் கல்லூரி. நாங்களே தேர்வு நடத்தி நாங்களே அவர்களுக்கு பட்டம் கொடுக்கலாம். எம்ஏ தமிழ் தேர்வு. யார் அந்த கேள்வித்தாள் எடுத்தாரோ அவர் தான் மேற்பார்வையாளராக இருக்கணும். நான் மேற்பார்வையாளர். அதை வாங்கின உடனே ஒரு பையன் ஆஹாஹான்னு சிரித்தான். எதுக்குடா சிரிக்கிறான்னு. அவன் சொன்னான், பாருங்க, துன்பம் வரும்போதெல்லாம் சிரிக்க சொல்லியிருக்கீங்க, தேர்வு எழுதுறதை விட துன்பம் உண்டா? அதான் சிரிச்சேன்னா. எழுதுப்பான்னா. எழுதலாம், என்ன நாட்டில் நீதி நியாயம் எல்லாம் செத்து போச்சுன்னு. அது எப்படி கண்டுபிடிச்சாலுன்னா, உழைப்புக்கு மரியாதை இருக்கா அந்த நாட்டில்? 3 மணி நேரம் மாங்குன்னு எழுதுறவன் தான். ஜாலியாக சுற்றிட்டு வர்றதுன்னு நீங்கள். உங்களுக்கு 2 டீயும் வடையும் வருது. உழைப்புக்கு கொடுத்தா எனக்கல்லவா கொடுக்கணும்னா எழுதுடா அப்படின்னு. எழுதலாம், என்ன நியாயம் செத்து போச்சு இல்ல? என்ன நியாயம் செத்து போச்சு? கோவப்படாம சொல்லுங்க. நியாயம்னா உங்களுக்கும் எனக்கும் ஒன்று தானே, உண்மைதான். அப்படி இருந்தா தான் நியாயம். அதான் செத்து போச்சுங்கிறேன். எப்படிப்பா கோவப்பட மாட்டீங்கல்ல? நான் என்னைக்கா கோவப்பட்டேன் சொல்லு. இந்த கேள்வித்தாள் எடுத்தது யாரு? நான் தான். எப்படி எடுத்தீங்க? புஸ்தகத்தை பார்த்து. நல்ல நியாயம் சார். 2 வரி கேள்வி புஸ்தகத்தை பார்த்து எடுப்பீங்களா? நான் 6 பக்க பதிலும் பார்க்காம எழுதணுமா? இதுல நியாயம் இருக்கா சார்? நானே புஸ்தகத்தை எடுத்து கொடுத்துருவோம் போல இருக்குமா? ஆனா அன்றைக்கு அந்த கேள்வி கேட்ட மாணவன், ஞாபகப்படுத்துறேன் ஐயா, திருவாரூர்லையும் தஞ்சையிலையும் மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு பாஸ்கரன் ஐயே. உண்மைப்பா. அதாவது யாரு விளையும் பயிர் முளையிலே தெரியும் பாருங்க. சில மாணவர்கள் இப்படி குறும்புக்காரர்களா இருந்தா தட்டி கொடுக்கணுமே தவிர உட்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மாணவர்களை சந்திப்பது தான் எங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி. உங்கள்கிட்ட சொல்ற ஒரு ஆசிரியனுக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? அவன் எல்லோரையும் வெற்றி கொள்ள வேண்டும், தன்னுடைய மாணவனிடத்தில் தோற்று போக வேண்டும். அப்படி தோற்று போனால்தான் அவன் நல்ல ஆசிரியன். என்னை தோற்று போக வைத்த மாணவர்கள் நிறைய உண்டுமா. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாரதியினுடைய ஒரு கவிதை, பெரும்பாலும் நம்ம அம்மாவும் இங்க இருக்கிறவங்களுடைய அம்மா எல்லாம் குறைஞ்சது ஒரு 35 வயசு 40 வயசாவது இருக்கும், அப்படித்தானே? என்றைக்காவது நீங்க உங்க அம்மாவை ஒரு 12 வயது பெண்ணாக கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? நமக்கு அம்மானாலே ஒரு நடுத்தர வயது, தாத்தானாலே நரைச்ச முடியோட தான் இருப்பார். அவரு இளைஞனாக இருப்பார்னா நம்புகிறீர்களா? நான் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் படித்தேன் ஐயா. என்னுடைய 2வது பேரை அந்த கடைசி டிகிரி படித்த ஃபோட்டோவும் பார்த்தான். தாத்தா எங்கே இருக்காருன்னு சொல்லுன்னா, நீங்கள் இந்த ஃபோட்டோவிலே இல்லைன்னுட்டான். நான் இதுதான் தாத்தான்னு சொன்னேன். அவன் சொல்கிறான், போங்க தாத்தா, ஃபோட்டோ அழகாக இருக்கு. அவனால தாத்தாவும் இளைஞனா இருந்திருப்பான்னு நம்பவே முடியல. தாத்தான்னா இப்படித்தான் நரைச்ச முடியோட வயதான தோற்றத்தில் இருப்பாருன்னுட்டு நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா? ஆனா பாரதி நினைக்கிறார், நான் ஏன் இந்த மண்ணை நேசிக்கிறேன் தெரியுமா? என் தாய் தோன்றி என் தாத்தாவின் மடியிலிருந்து பா என்று மழலை பேசியது இந்த மண்ணில் தான் நடந்தது. எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்தது இந்நாடே. அப்புறம் என் அம்மா பெரியவளானா, அன்றைக்கு சுடிதார் கிடையாது, தாவணி தானே போட்டிருப்பா. தாவணி போட்டு தன் தோழிகளோடு நிலவினில் ஆடியது இந்த மண்ணில் தான். அவள் கன்னியராகி நிலவினில் ஆடி கழித்தது இந்நாடே.
இல்லையா? தன் பொன்னுடல் இன்புற நீர் விளையாடி இல் புகுந்தது இந்நாடே. ஒரு நாள் வந்தது, எங்க அம்மா மணமகளானாள். எங்க அப்பா கம்பீரமா அமர்ந்திருக்க என் தாய் தலைகுனிந்து நாணத்தோடு என் தந்தையின் அருகில் அமர்ந்திருந்தது இந்த மண்ணில் தான். அப்புறம் எங்க அப்பா கையை பிடிச்சு எங்களுடைய தந்தையின் வீட்டில் வாழ்வதற்காக வலது கால் எடுத்து வைத்து வந்தாள். அது இந்த மண்ணில் தான் தோன்றியது, இல்லையா? அப்புறம் நான் அவ வயிற்றில் உருவானேன். என்னை வயிற்றில் சுமந்தது இந்த மண்ணில் தான் நடந்தது, அப்படித்தானே? அப்புறம் மனசு கணக்குது. கொஞ்சம் வயசான எல்லாரும் அதை சந்திக்க வேண்டி வரும். எந்த தந்தை தோள் மேலும் மார்மேலும் தூக்கி வளர்த்தாரோ அதே தந்தை ஒரு நாள் விடைபெற்று போவார். எந்த தாய் எல்லா அன்பையும் நம் மீது சொரிந்தாலோ அந்த தாய் விடைபெற்று போவாள். நீங்க இந்துக்களா இருந்தா வேற மாதிரி, தீய மூட்டிட்டு திரும்பி பாராம போப்பாம்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு மகனுடைய இதயத்தில் இருக்கிற கணத்தை யாராலும் உணர முடியாது ஐயா. பின்னர் அங்கவர் மாய அவருடல் பூந்துகள் ஆர்ந்ததும் இந்நாடே. ஒரு நாள் என் தாயும் தந்தையும் விடைபெற்று போனார்கள். அவர்களை அக்கினியில் வைத்தது நான் தான். கிடைத்தது என்ன தெரியுமா? அஸ்தின்னு சொல்லணும், ஆனா பாரதியால் அப்படி சொல்ல முடியல. என் தாயும் தந்தையும் மறைந்த போது, அவர்கள் அக்கினியில் சங்கமமான போது மிஞ்சி இருந்தது என்ன தெரியுமா? மகரந்த தூள். அது இந்த மண்ணில் தான் கலந்தது. பின்னவர் அங்கவர் மாய அவருடல் பூந்துகள் ஆர்ந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ. இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. நமக்கு தேசபக்தி, நாட்டுப்பற்று, மொழிப்பற்றுன்னு சொல்லுகிறார்களே, அதற்கு என்ன காரணம் என்பதை அறிவியல் நோக்கில் சொன்ன ஒரு உத்தமமான கவிஞனுடைய பெயர் தான் மகாகவி பாரதி. நான் ஏன் இந்த மண்ணை நேசிக்கணும்? எங்க அம்மா பிறந்தது, எங்க அப்பா பிறந்தது, எங்க அம்மா பெரியவளானது, எங்க அம்மா திருமணமாகி வந்தது, அவள் குழந்தையை வயிற்றில் சுமந்தது, எல்லாம் இந்த மண்ணில் தானே. எனவேதான் இந்த மண் எனக்கு புனிதமானது என்று சொல்லுகிறான் என்றால், அன்பு குழந்தைகளே, நான் சொல்வது உங்களுக்கு இவ்வளவுதான். பாரதி சொல்லித்தந்தான், வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. நாம் தமிழை நேசிப்போம், தமிழர் என்பதில் பெருமை கொள்வோம், பிறர் மீது நமக்கு வெறுப்பில்லை. இந்த மணித்திருநாட்டை வணங்குவோம். இறை அருளால் உங்களுக்கு எல்லா நலனும் வரட்டும். குரலை மறந்து விடாதீர்கள். எண்ணிய யாராவது, நான் திருப்பி சொல்றேன், நாளையிலிருந்து இதை நீங்க நெஞ்சில சொல்லணும். அம்மா சொன்னாங்கல்ல, ஞாபகம் வச்சுக்க. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். நாளை, நாளைன்னா நாளைக்கேன்னு அர்த்தம் இல்லை, வருங்காலத்தில் மிகப்பெரிய அளவில் இங்கு விழாக்கள் நடக்கும். அன்று சிறப்பு விருந்தினராக கம்பீரமாக வரப்போகிறவர்கள் நீங்கள் தான் என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். நன்றி, வணக்கம்.